நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பயன்பாட்டுக்கான சிலிண்டர்கள் தட்டுப்பாடு காரணமாக கனிமொழி எம்பி வலியுறுத்தி இருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இவர்களோடு இணைகிறார் இந்த செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம். கனிமொழி எம்பி என்ன சொல்லியிருக்காங்க, முழு விவரம்? வணக்கம். ஈரான் மற்றும் இஸ்ரேலுடனான இந்த போருக்கு பிறகு தொடர்ச்சியாக உலகம் முழுக்க கச்சா எண்ணெயினுடைய விநியோகம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இதனால் தெற்காசியா மட்டுமல்ல, தெற்காசியாவில் மிகப்பெரிய நாடாக இருக்கக்கூடிய இந்தியாவில் இதன் பாதிப்பு அதிகமாக இருக்கிறது. இதன் காரணமாக இந்தியாவில் பல ஓட்டல்கள் மூடப்பட்டிருக்கிற சூழலில் தற்போது இது குறித்து திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி அவர்கள் தனது எக்ஸ் பக்கத்தில் தமிழ்நாடு உட்பட தென்னிந்திய மாநிலங்களில் வணிக ரீதியான எல்பிஜி சிலிண்டர் விநியோகம் நிறுத்தப்பட்டிருப்பது பொதுமக்களிடையே பரவலாக கவலையை தூண்டியிருக்கிறதாகவும், பெட்ரோல் போன்ற எரிபொருள்களின் பற்றாக்குறை ஏற்படக்கூடும் என்ற அறிக்கைகள் இந்த கவலைகளை மேலும் ஆழப்படுத்தியிருக்கவும் கூறியிருக்கிறார். ஏற்கனவே அதாவது கேஸை தொடர்ந்து பெட்ரோல் பொருட்களுக்கும் இத்தகைய சூழல் ஏற்படும் என்ற செய்திகள் ஆழ்ந்த கவலை ஆழ்த்தியிருக்கிறதும் தெரிவித்திருக்கிறார். மேலும் கோவிட்-19 தொற்றின் போது உச்சகட்டத்தில் இருந்த போது இது போன்ற ஒரு போக்கு காணப்பட்டது. அப்போது மத்திய பாஜக அரசினுடைய தாமதமான மற்றும் போதுமான நடவடிக்கை இல்லாத காரணமாக சாதாரணமாக மக்கள் நெருக்கடியில் இந்த சூழலை ஏற்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதும் தெரிவித்திருக்கிறார். மேலும் சூழ்நிலையின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு மத்திய அரசு இந்த பிரச்சனையை தீர்க்க விரைவாக செயல்பட வேண்டும் என்றும் மற்றும் மக்களினுடைய வாழ்வாதாரத்தை பரந்த பொருளாதாரத்தையும் பாதிக்கக்கூடிய இடையூறுகளை தடுத்து நிறுத்திட வேண்டும் என்றும் மத்திய அரசுக்கு கனிமொழி அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.